பசியோட பட்டினியோட இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்தா எதை கொடுத்தாலுமே அந்த நபர் வந்து சாப்பிடுவார். அதுலேயும் விஷம் கலந்து கொடுக்கறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயற்பாடு. இலங்கையில் நடந்திருக்கிற மருந்து மோசடியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அந்த மருந்து மோசடியினுடைய விசாரணைகள் இப்போ முழுமையடைஞ்சிருக்கு. கடைசி அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஜெர்மனுடைய ஆய்வுக்கூடத்தில் அந்த மருந்துகளினுடைய மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த மருந்துகள் இருந்தது தண்ணி, வெறும் உவர் நீர் என்றது, சாதாரண தண்ணி கூட கிடையாது, உப்பு தண்ணி என்றது ஜெர்மனுடைய ஆய்வுக்கூடத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கேன்சருக்கு கொடுக்கிற மருந்துல இந்த மாதிரியான தண்ணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சில மருந்து வகைகள் இருந்தது மருந்துகளே கிடையாது, அதில் இருக்கிறது பாக்டீரியாக்கள் என்றது மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த முழுமையான அறிக்கையை வந்து நேற்று அரசாங்கம் இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் மாளிகாகந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தது. இதுவரைக்கும் இந்த மருந்து மோசடியில் என்ன நடந்திருக்கு என்றதை பற்றியும் இந்த கடைசி அறிக்கையை பற்றியும் இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2023 ஆண்டு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் எப்படியான நெருக்கடி எங்கள் நாட்டில் இருந்ததுன்றது யாராலையும் மறக்கவே முடியாது. சாப்பாடு கிடையாது, மருந்து கிடையாது, எரிபொருள் கிடையாது, எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு, பற்றாக்குறை, மக்கள் வரிசையில் இருந்த காலகட்டம் எங்களால் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. இதுக்கு பின்னால் இருந்தது மோசமான அரசியல் தீர்மானங்கள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டும் அந்த காலகட்டத்திலேயும் மக்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நின்று செத்து போகிறாங்க. மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருந்தது, மருந்து கிடைக்காம மக்கள் உயிரிழக்கிறாங்க. பல உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. ஊசிகள் கிடைக்காம இருந்தது. அத்தியாவசியமா தேவைப்படுற உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலையும் அந்த நெருக்கடியை பயன்படுத்தியும் கூட ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. 1400 லட்சம் ரூபாய், 144 மில்லியன் ரூபாய், 14 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே பொதுமக்களினுடைய பணம். அந்த காலகட்டத்தில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் தான் கெஹலிய ரம்புக்வெல்ல. இவர் மருந்து மோசடியில் ஈடுபட்டார்னு சொல்லி நீண்ட காலமாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் வந்து அவர் இப்போ பிணையில் தான் இருக்கிறார். ஆனால் குற்றப்பத்திரம் நாளைக்கு இல்லாட்டி எதிர்வரும் கிழமைகளில் தாக்கல் செய்யப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. விசாரணைகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. ஒரு அவசரமான மருந்து தேவை இருக்கு. இந்த மருந்துகளை இந்த காலகட்டத்தில் கொண்டு வராட்டி நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான விஷயத்தை கெஹலிய ரம்புக்வெல்ல அந்த காலகட்டத்தில் அமைச்சரவை ஏமாற்றுற மாதிரி, இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மோசடியில் ஈடுபட்டாங்களான்றது தெரியாது. இந்த மருந்துகளை கொண்டு வராட்டி நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய ஒரு மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் மருந்துகளையும் ஹியூமன் இம்யூனோகுளோபியூலின் மருந்தையும் இன்னும் ஒரு கேன்சருக்கு தேவையான மருந்தையும் இறக்குமதி செய்யறதுக்கு அவர் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க இந்த மருந்துகளை இறக்குமதி செய்யலாம்னு சொல்லி அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மருந்துகளை பயன்படுத்தினதும் மருத்துவர்கள் தனித்தனியாக மருந்துகளை பயன்படுத்தும் போது பரிசோதனை செய்யறது கிடையாது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இதை கொண்டு வருது. அரசாங்கம் எல்லா விதமான சரியான தீர்மானங்களையும் எடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் சாதாரணமான அப்பாவி பொதுமக்களுக்கு தங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக, கேன்சருக்காக போய் நின்றவர்களுக்கு, எங்களுடைய உயிருக்கு எது வேணும்னாலும் நடக்கலாம், கடைசி காலகட்டத்திலேயாவது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இருக்கலாம்னு சொல்லி மருந்து தேடி போனவர்களுக்கு இந்த மாதிரி மோசடியாக இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நோயாளர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுது, வேற வேற நோய்கள் ஏற்படுது. இதை அறிகுறிகள் தென்பட்டதுக்கு பிறகு மருத்துவர்கள் முறைப்பாடு செய்கிறாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் விசாரணை, சிஐடி விசாரணை, சட்டமாதிபர் திணைக்களம் வரைக்கும் இது சம்பந்தமான ஆவணங்கள் கொண்டு போகப்பட்டிருந்தது. சிஐடி நடத்தின விசாரணையில் பல தகவல்கள் தெரிய வந்திருந்தது. நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் கட்டம் கட்டமாக இந்த விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம், அதே மாதிரி சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களமும் தங்களுடைய விசாரணை முன்னேற்ற சம்பந்தமான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தது. இதுவரைக்கும் இந்த விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே உண்மையானது, அது ஆதாரபூர்வ நிரூபிக்க முடியும் என்று சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் நேற்று கொழும்பு மாளிகாகந்த நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களுக்கும் அதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்படுத்ததுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 1 வருஷம் 8 மாதங்கள், 1.5 வருஷத்துக்கும் அதிகமான காலம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் என்று சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. சிஐடி நடத்தின விசாரணையில் முதல்ல தெரிய வர்றது இது ஒரு போலியான மருந்து என்றது கிடையாது. இது சம்பந்தமான ஆவணங்களை தேடி பார்க்கிற நேரத்தில் எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்றது சம்பந்தமா முதல்ல கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இலங்கையில் அந்த காலகட்டத்தில் இந்த வகையை சேர்ந்த மருந்துகளுக்கு வந்து ஒரு பற்றாக்குறை, தட்டுப்பாடு கிடையாது. இன்னும் சில மாதங்களுக்கு கூட பயன்படுத்துறதுக்கான மருந்துகள் இருந்தது. ஆனால் ஒரு போலியான மருந்து தட்டுப்பாட்டை
காட்டி கெஹலிய ரம்புக்வெல்ல அவரோட சேர்ந்தவர்கள் இந்த மருந்து இறக்குமதி செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. NMRA சொல்லப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய அனுமதி என்றது கட்டாயம் தேவை. இலங்கையில் ஒரு மருந்தை பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, இறக்குமதி செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த அமைப்புல அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமானது. NMRA நிறுவனத்தினுடைய அனுமதி கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கை இந்த மோசடிக்காக இந்த நபர்கள் பயன்படுத்துறாங்க. சில மருந்து வகைகள் அவசர தேவைன்னு சொல்லி அவசரமா இறக்குமதி செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் இதை பற்றின ஆவணங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்க முடியாது. பொதுமக்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதை நோக்கமாக கொண்டு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை என்ன செய்யும் என்று சொன்னா, ஒரு விதிவிலக்கின் அடிப்படையில் இந்த மருந்துகளை நீங்க இறக்குமதி செய்ய முடியும், இதை பற்றி நாங்க தேட போறது கிடையாதுன்னு சொல்லி அனுமதி கொடுக்கும். அப்படியான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போலியான ஒரு ஆவணத்தை இந்த நிறுவனம் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவரோட சேர்ந்த அதிகாரிகள் இதோட சம்பந்தப்பட்ட எல்லா தரப்புகளும் போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை முதலாவது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற முதலாவது நபர் தான் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல்ல. அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் எதிர்வரும் நாட்களில் தாக்கல் செய்யப்பட இருக்கு. இந்த மருந்து இறக்குமதி செய்திருக்கிற நிறுவனத்தினுடைய தலைவரும் ஜனகன்னு சொல்லப்படுற நபரும் கூட அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் இந்த வழக்கினுடைய மிக பிரதானமான ஒரு பிரதிவாதி. இன்றைக்கு நேற்று இந்த வழக்கு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கும் இந்த மருந்து இறக்குமதி செய்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஜனகவுக்கும் இடையில 8 சந்தர்ப்பங்கள்ல தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. அந்த உரையாடல்களை நாங்க இப்ப பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தரவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்லியும் சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. அதுல பேசப்பட்ட விஷயங்களும் இந்த விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அடுத்த கட்டமா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் போது அது சமர்ப்பிக்கப்படும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும். எப்படியா இருந்தாலும் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்திருக்கிற அந்த இறக்குமதியாளருடைய சுங்க பதிவை பார்க்கிற நேரத்தில் அவர் இதுக்கு முதல்ல ஒரு மருந்து வகையை இறக்குமதி செய்திருக்கிறார். அந்த பதிவு இலக்கத்தை பார்க்கிற நேரத்தில் இந்த வகையை சேர்ந்த மருந்துகளை அவர் இறக்குமதி செய்யவே இல்லை. அவர் இறக்குமதி செய்திருக்கிறது கருத்தடை மாத்திரைகள். ஆனா இந்த மருந்து அவர் இறக்குமதி செய்திருக்கிறார் சொல்லி பதிவுகள் காட்டப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்திட்ட இருந்துதான் இந்த மருந்துகளை இலங்கைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், இறக்குமதி செய்திருக்கிறேன் சொல்லி கணக்கு காட்டியிருக்கிறார். அதுக்கான போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறார். ஆனா உண்மையில இந்தியாவில இருந்து இந்த மருந்து இறக்குமதி செய்யப்படல. அப்படி இறக்குமதி செய்யப்பட்டதுக்கான இந்த ஒரு சாட்சியங்களும் கிடையாது. அப்படி இந்த மருந்தை நேரடியாக இறக்குமதி செய்யாம இது இலங்கையில தயாரிக்கிறதா இருந்தா அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கணும். பிளட் பிளாஸ்மா என்று சொல்லப்படுற குருதி நீர்மம், மெடிக்கல் விஷயங்களுக்குள்ள நம்ம ஆழமா போகாம மேலோட்டமா இதை பார்க்கலாம். குருதி நீர்மம் என்று சொல்லப்படுற விஷயத்தை அவர் இறக்குமதி செய்திருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இறக்குமதி செய்யப்படல. மருந்தும் இறக்குமதி செய்யப்படல. மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களும் இறக்குமதி செய்யப்படலன்னு சொல்லியும் CID கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் அதனுடைய ஆவணங்களையும் சமர்ப்பிச்சிருந்தது. இதுல குற்றம் சாட்டப்பட்டிருந்த இன்னும் ஒரு தரப்பு தான் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இல்லாட்டியும் கூட ஊடகங்கள்லையும் ஒரு இந்திய நிறுவனத்தினுடைய பேர் அந்த காலகட்டத்திலையும் அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது. பயோஃபார்மா என்று சொல்லப்படுற ஒரு இந்தியாவினுடைய தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் சொல்றாங்க, இந்த வகையை சேர்ந்த மருந்துகளை நாங்க தயாரிக்கிறதே கிடையாது, ஏற்றுமதி செய்யறது கிடையாதுன்றதையும் தாண்டி இந்த மருந்துகளை எங்களுடைய நிறுவனம் தயாரிக்கிறதோ ஏற்றுமதி செய்யறதோ எதுவும் கிடையாது. இலங்கையில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நாங்கள் ஏற்றுமதி செய்யவும் இல்லை, தயாரிக்கவும் இல்லைன்னு சொல்லி இந்தியாவினுடைய பயோஃபார்மா சொல்லப்பட்ட அந்த நிறுவனம் நிராகரிச்சிருந்தது. இலங்கையில இந்த மருந்துகளினுடைய மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது அந்த ஆய்வுக்கூடத்தில் இருந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மருந்து வகைகளை இலங்கையில் இருக்கிற ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனை செய்யறது கூட பொதுமக்களுக்கு நோயாளர்களுக்கு கொடுக்கறது மட்டும் ஆபத்தானது கிடையாது, ஆய்வுக்கூடத்தில் வச்சு பரிசோதனை செய்யறது கூட ஆபத்தானதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு ஜெர்மனுடைய WHO உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஜெர்மனில் இருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஆய்வுக்கூடத்துக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் அந்த அறிக்கை கிடைச்சிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த கடைசி ஆய்வுக்கூட அறிக்கையும் இன்றைக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆய்வுக்கூட அறிக்கையின்படி இதில் இருந்தது மருந்துகள் கிடையாது, மருந்து என்று சொல்லப்படுற எதுவுமே இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்டீரியாக்கள் இருந்தது. ஒரு நோயாளிக்கு கொடுக்கப்படுறது நோய் சுகமானதுக்காக கொடுக்கப்படுற மருந்துக்கு பதிலாக இன்னும் நோயை அதிகரிக்கிற மாதிரியான பாக்டீரியாக்கள் அதில் அடங்கி இருந்ததுன்றது இந்த ஆய்வு கூட பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம், எத்தனை பேருக்கு இந்த மருந்துகள் கொடுக்கப்பட்டதுன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த மருந்து அதுக்கு பிறகு பாவனையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. இதையும் தவிர அந்த ஊசி மருந்துக்கு போடப்பட்டது ஆன்டிபயோட்டிக்கா பயன்படுத்தப்பட்டதுல மருந்தே கிடையாது, அதுல இருந்தது உவர் நீர்.
உப்பு தண்ணியை வந்து மனிதர்களுடைய நோயாளர்களினுடைய உடல்களில் ஏற்றதுக்கு கெஹலிய ரம்புக்வெல்ல மாதிரியான ஒரு நபர் காரணம் அறிந்திருக்கிறார் என்றது தண்டனை கிடைக்கிது இல்லைன்றதையும் தாண்டி எவ்வளவு காலம் போனாலும் இந்த பாவம் வந்து இவங்களை கடைசி வரைக்கும் விட்டு வைக்க போறது கிடையாது. ஆன்டிபயோட்டிக்ன்ற பேர்ல உப்பு தண்ணி ஒருவருடைய உடம்புல ஏற்றப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இது ஏற்றப்பட்டதுன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. பாக்டீரியாக்கள் ஒருவருடைய உடம்புக்குள்ள போயிருக்கு. இது எல்லாமே திட்டமிட்ட சம்பவங்கள், குற்றச்செயல்கள். இந்த மோசடி எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மோசடின்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் தன்னுடைய விசாரணையினுடைய முன்னேற்ற அறிக்கை, கடைசி அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது 14 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இந்திய கடன் திட்டத்தின் கீழே அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்திய நிறுவனத்திலிருந்து இந்த மருந்துகளை இறக்குமதி செய்யறதுக்கு தான் அமைச்சரவையினுடைய அனுமதி கிடைச்சிருந்தது. அந்த அனுமதியை மீறி கெஹலி ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சினுடைய 14 கோடி ரூபாய் 1400 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். இது எல்லாமே சாதாரண பொதுமக்களினுடைய பணம். அதுல கொண்டு வரப்பட்டது மருந்தும் கிடையாது. மருந்து இல்லைன்றதையும் தாண்டி பாக்டீரியாக்கள் ஒருவருடைய உடம்புக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கின்றது. வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமான்றது தெரியாது. சில நாட்களுக்கு முதல்ல இதே மருந்து மோசடி சம்பந்தமா ரணில் விக்ரமசிங்கட்டையும் சிஐடி விசாரணை நடத்தி இருந்ததுன்னு சொன்னா, அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் போய் சிஐடியில் சொல்லியிருந்தார். இதுவும் சட்டமாதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ரணில் விக்ரமசிங்க சொல்றார், ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறார்னு சொன்னா அந்த அமைச்சரவை பத்திரத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு முழுமையான பொறுப்பையும் சொல்ல வேண்டிய கடமை வந்து அந்த அமைச்சருக்கு தான் இருக்கு. கெஹலி ரம்புக்வெல்ல தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை ரணில் விக்ரமசிங்கவும் கூட சிஐடி நடத்தின விசாரணையில் தன்னுடைய வாக்குமூலத்திலையும் பதிவு செய்திருக்கிறார். நாளைக்கு இல்லாட்டி எதிர்வரும் சில நாட்கள்ல இது சம்பந்தமா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருக்கு. இந்த மாதிரியான நபர்களுக்கு எப்படியான தண்டனை கொடுத்தாலும் போதாது, பாவமும் கடைசி வரைக்கும் விட்டு வைக்க போறது கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.